இங்க ஒரு அம்மாக்கு பிரசவ வலி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையுமே பிறக்குது. அவங்க வீட்டுக்காரர் ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா போன் வருது, உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளேயே தன்னோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொந்தக்காரங்களாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அதனால அந்த குழந்தையை கூட்டிட்டு அங்க இருந்து தனியா வந்துடுறாங்க. அவங்களும் தனியா நின்று இந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜிங் மேல அவங்க பையன் ஸ்கூலுக்கு போறான். அவங்க ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல அந்த பையன் ரன்னிங்ல வின் பண்ணிருப்பான். எல்லா பசங்களும் கப்பை எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்பா கிட்ட கேட்டுறாங்க. ஆனா இவனுக்கு அப்பா இல்லாதனால அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வருத்தமா பாக்குறான். ஆனா அவங்க அம்மா வருத்தப்படுறத பார்த்த இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அதுல இருந்து இவன் அப்பாவை பத்தி பேசுறதே கிடையாது. அம்மா வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த பையன் வளர்ந்து பெரிய பையன் ஆயிடுறான். இவனுக்கு டீனேஜ் வயசுல இவன் ஒரு பொண்ணையும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை இவன் 2 வருஷமா தொத்தி லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு 2 வருஷம் கழிச்சு இப்பதான் அவனுக்கு ஓகேவா சொல்லிருப்பா. அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணு பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்த உடனே அவங்க அம்மாக்கு அந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சு போயிருது. நீ என் வீட்டுக்கு வந்தனா உன்னை நான் என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணு அங்கேயே ஷாக் ஆகி நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிட்டு உங்க அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூட தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் குழந்தையில இருந்த எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு எனக்கு லைஃப் நினைச்சு ரொம்ப குழப்பமா இருக்கு, இந்த விஷயத்தை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவனும் அவங்க அம்மா கிட்ட அம்மா அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இந்த பொண்ணு இவனை ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உன்னை லவ் பண்றதுக்கு எனக்கு 2 வருஷம் டைம் எடுத்துக்கிச்சு, உங்க அம்மா கூட எல்லாம் என்னால வந்து யோசிச்சு பார்க்க முடியல, அதனால ஃபேமிலி ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க, அதுல பழகி பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஃபேமிலி ட்ரிப் ஆபீஸ்ல கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டு வரான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்டயே நேரா போய் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே, நீ கௌதம கழட்டி விடு, நம்ம 2 பேரும் தனியா ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா போயிடுறாங்க. இப்ப 2 பேருமே மாடர்ன் ட்ரெஸ் போட்டு சரக்கு அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பப்புக்கு போறாங்க. இப்படி அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் அவங்க 2 பேருமே கடத்திடுறான். அவங்களும் தன்னோட பையனை எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன் அப்படின்றத அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணுமே அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது தப்பு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறா. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் போலீஸை வச்சு சேஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் ஒரு வழியா காப்பாத்திடுறான். கடைசியில அந்த பொண்ணுமே இவங்க கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிடுறா.